திரு நித்யானந்தன், சில விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்மீக நாட்டத்தோடு நீங்க பயணிக்கலாம். அது வந்து வெளியே மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கும் ஆன்மீகம் இறைவனுக்குமான உங்களுக்குமான அந்த தொடர்பு, அந்த ஆன்மீக பயணத்தில் நீங்க இருக்கீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனா அதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி சுகுணா தேவகர் சொல்றாரு. பிரதமர் விரதம் இருக்கிறாரு, அவர் தரையில படுத்து தூங்குறாரு, அவர் இன்னும் 10 நாட்களுக்கு வந்து வெறும் இளநீர் மட்டும் பருகிறாரு, இப்படின்ற செய்திகள்லாம் வருவதே அது விளம்பரம் ஆயிடுது. அதுக்கு மேல அதுல ஆன்மீகம் இல்லை, ஆன்மீக கனெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வராதா? நன்று. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்பது பாரத நாட்டை பொறுத்தவரையில் பாரதத்தினுடைய ஆன்மாவே ஆன்மீகம்தான். ஆன்மீகம் இங்கு தழைத்தோங்கிய காரணத்தினாலே தான் உலகத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாத அத்தனை நம்பிக்கையை கொண்டவர்கள் கூட இங்கே வந்து தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் தங்களுடைய மதத்தில் இணைத்துக் கொள்வதற்காகவும் பிரார்த்தனை செய்வதற்காகவும் பல காலங்களாக அந்த பண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே நீ எந்த கடவுளை வணங்குகிறாய் என்பதல்ல, ஏக்கம் சத் என்று ரிக்வேகத்தில் சொல்லியிருக்கிறது. அதுபோல் உண்மை என்பது ஒன்றுதான். நம்முடைய நபிகள் நாயகம் கூட இறைவன் ஒருவனே என்று சொல்லுகிறார். எல்லா கடவுளுமே எல்லா மதத்திலையுமே இறைவன் ஒருவன் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேரில் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட அலங்காரங்களை ஆடைகளை அவர்கள் உடுத்தி மகிழ்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குது. ஆக இந்த பக்தி வேற ஆன்மீகம் வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதமர் அவர்கள் ஆன்மீக நாட்டம் உள்ளவர் தான், பக்தி உள்ளவர் தான். அவர் ஏற்கனவே தன்னுடைய பக்தின்றத நீங்க வந்து மதம்னு சொல்றீங்களா? ஆன்மீகம் வேற பக்தி வேறனா எப்படி பிரிக்கிறீங்க? பக்தி என்பது ஒரு மீது நாம் செலுத்துகின்ற ஒரு நெருக்கமான அன்பு அல்லது பயம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பக்தின்றது இறைவனுக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மீது யாரோட வேணாலும் தேசபக்தின்னு சொல்றோம். சரி, ரைட், சரி. ஆக பக்தி என்பது ஒரு பொருளில் நாம் வைத்திருக்கக்கூடிய நாட்டத்தை பொறுத்து இருக்கிறது. சரி. ஆன்மீகம் என்பது தனக்குள்ளேயே காண்பது. தன்னை படைத்தவன் யார், இறை தேடல் வச்சுக்கலாம். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தனக்குள் பார்ப்பது ஆன்மீகம். இப்போ பிரதமர் அவர்கள் ஆன்மீக பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியலாக்கப்படுகிறது என்று பார்ப்பவர்களுக்கு அப்படி தெரியலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அது அரசியல் அல்ல, ஆன்மீகம்தான் இந்த நாட்டினுடைய ஆன்மா. அப்படி இருக்கும்போது அரசியலாக கருதினாலும் கூட தவறல்ல. ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவானது. இல்லை, நம்ம அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம கடந்து ரொம்ப தூரம் டிராவல் ஆகிட்டோம் இல்லையா? ஆன்மீகம்ன்றது அந்த காலகட்டத்தில் அரசர்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். கோயிலை சார்ந்து தான் அரண்மனையே வந்து செயல்பட்டு இருந்தது. அங்கே எல்லாமே அவர்களை கன்சல்ட் பண்ணி செஞ்சாங்க. அந்த காலத்திலிருந்து நம்ம வந்து ஜனநாயகத்திற்கு வந்துட்டோம். இப்போ ஆன்மீகத்தை அரசியலோடு கலப்பது பேராபத்துன்றதை பல நாடுகளில் பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்து நாட்டிலே பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இலங்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே எங்கெல்லாம் மதம் வருதோ அந்த நாடு வந்து வீழ்ச்சி அடையுது, சரிவடையுது, விழுது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே மட்டும் நம்ம நாட்டில் மட்டும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து நாம் வளர்ந்துட முடியும்ன்ற நம்பிக்கை எங்கிருந்து வருது? அருமையான கேள்வி. இதற்காகத்தான் இந்த கேள்வி வருவதற்கு முன்பாக என்னுடைய முதல்ல துவக்க உரையிலேயே சொன்னேன், இந்த நாடு ஆன்மீக நாடு. அதனால்தான் பல நம்பிக்கைகள் கொண்டவர்கள் வர முடியும். மற்ற நாடுகளைப் போல் அல்ல இந்த நாடு. இந்த மண்ணிலே உள்ள மைந்தர்களுக்கு அப்படிப்பட்ட பக்குவம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. இதைத்தான் முதலில் நான் குறிப்பிட்டேன். இந்த நாட்டினுடைய ஆன்மா, இந்த நாட்டினுடைய ஆன்மீகம்தான் ஆன்மா. மற்ற நாடுகளை பொருளாதாரத்தை பேசலாம், மற்ற நாடுகளை வளர்ச்சி, வேறு எது வேணுமாலும் பேசலாம். ஆன்மீகத்தை தவிர்த்து இந்த நாட்டை சிந்தித்து பார்க்கவே முடியாது. அது இந்து ஆன்மீகமா, முஸ்லீம் ஆன்மீகமா, கிறிஸ்துவ ஆன்மீகமா என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும். நீங்க பேசுனதும் ஜி.கே. நாகராஜ் பேசுனதும் கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் வட இந்திய தொலைக்காட்சிகளில் வரிசையா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் நீங்க நித்யானந்தன் பேசுற மாதிரியோ நாகராஜ் பேசுற மாதிரியோ பேசுறாரா? அவர் எல்லாத்திற்கும் முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை சாடி தான் பேசுறாரு. இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இந்துக்களை காப்பாத்தினது நரேந்திர மோடி, இஸ்லாமியர் இல்ல கொஞ்சம் விட்டா நம்மளை எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க என்று பேசுறாங்க. நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கு, மதுரால காசியில இருக்கு மசூதிகள்லாம் இடிச்சிட்டு அங்க கோயில்களை கட்டுங்க, இங்க ராமர் கோயில் முடிஞ்சிச்சு, கிருஷ்ண ஜென்மபூமின்னு அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஆன்மீகமா? நீங்க சொல்றது ஆன்மீகம்ன்றது அனைத்து இறைவனை தேடுதல், அது எந்த இறைவனா இருந்தாலும் சரி. ஆனா இது மதவாதத்துக்கு மாறிடாதா? ஆன்மீகத்துக்கும் மதவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்ல, அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க.
பழைய காலத்தில் அது இருந்தது, இப்பொழுது இல்லை என்பதே நம்முடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். நாம் இழந்த விழுமியங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அது மாறி பொருள்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக்க வேண்டும். பழசை இழந்துட்டோம்னு ஏன் சார் நம்ம நினைக்கிறோம்? பழசுல தவறுகளை கலைந்து தானே போகணும். மன்னர் காலத்துல இருந்து இப்ப இல்ல இல்லையா ஜனநாயகம்? நீங்க ஜனநாயகம் என்பது ராமராட்சி முடியாது. ஒண்ணும் இல்ல சார், நான் எல்லா மதத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியும் சார். புத்த மதத்துக்கு ஸ்ரீலங்கா, இஸ்லாமுக்கு வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு யூரோப்ல இருந்த அந்த புனித போர்கள்ல அங்குள்ள போப்பாண்டவர்களுக்கும் ராஜாக்களுக்குமான சண்டை வந்து அந்த நாட்டை எவ்வளவு சீரழிச்சதுன்றத நம்ம பார்க்கலாம். அது மோசத்தை நம்ம களைஞ்சு விடணுமா? அது வந்து இல்லைன்னு நம்ம வருத்தப்படணும். 47 இந்தியாவிலும் ரத்த கலரி ஏற்பட்டது. என்ன காரணம்? மதத்தை வைத்து நாட்டை பிரித்தார்கள். அதுதான் காரணம். இப்பொழுது அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஏற்பட்ட பிரிந்து போன பிறகு அப்படிப்பட்ட ரத்த கலரி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட முடியாது. இந்த மண்ணிலே அந்த பண்பு இருக்கிறது. சிலது நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா காலத்தில் இருந்தது. அப்பெல்லாம் முடியாட்சியிலும் கூட குடியாட்சி இருந்தது. மக்கள் என்ன சொல்லுகிறார் என்று பொற்கை பாண்டியனுடைய கதையை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கூட இரவில் எப்படி நடக்கிறது தான். அவர் மார்வேடத்திலே பொறுக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு ஒரு திருடன் யாரோ வந்திருக்கிறான் என்று அவர்கள் சத்தம் கேட்டு வெளியே வந்தபோது இவன் ஓடி விடுகிறான். அடுத்த நாள் அரசனிடத்தில் அந்த பெண் மனு கொடுக்கிறாள். என் வீட்டிற்கு திருடன் வந்தால் இத்தனை நாள் இந்த நாட்டில் திருட்டு என்பதே இல்லாமல் இருந்தது, யார் என்று தெரியவில்லை, மர்ம நபர் வந்தார் என்றார். உடனே சபையை கூட்டினார்கள். அந்த பெண்ணையே கேட்டார்கள், அப்படி வந்தவனை நாம் பிடித்துவிட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. அவன் தட்டிய கதவு இருக்கிறதே, அந்த கையை அறுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி அறுத்த காரணத்தினாலே பொன்னாலான கைகளை அவர் வைத்தனால பொற்கை பாண்டியன்னு பேர். தமிழ்நாட்டில் நம்ம சொல்றோம் இருக்கு இல்ல. இவையெல்லாம் ஜனநாயகம் நீங்க சொன்னீங்களே, அந்த குடியாட்சி சார். நீங்க சொல்றது நம்ம ஒட்டு மொத்தமா பார்க்க கூடாது. அந்த காலத்துல மன்னர் ஆட்சியில ஜனநாயக கூறுகள் அங்கொன்று இங்கொன்று இருந்திருக்குது. அந்த நம்ம வந்து தேர்வு செய்யறது தயவு செய்து இல்ல. மன்னராட்சியில ஜனநாயக முறை தான் இருந்தது. நம்முடைய நாடு என்றைக்குமே எல்லோரையும் சமமாக மக்களை மதிக்கின்ற நாடு. அது மட்டுமல்ல, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற நாடு. சர்வே ஜனோ சுகினோ பவந்தோ என்று சொல்லுகின்ற நாடு. நாம் வந்து ஹிஸ்டரியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது சார். இல்ல, நான் உங்களுக்கு என்ன கேட்கறேங்க, பாரதி எப்போங்க? பாரதி என்ன வேத காலத்தில் இருந்தாரா? பாரதி இப்போதானங்க இருந்தாரு. இந்த நூற்றாண்டில் தானே, 19ஆம் நூற்றாண்டு தானே வாழ்ந்தாரு. சுதந்திரத்துக்கு முன்னாடி போயிட்டார், அவ்வளவுதானே. பாரதி என்ன பண்ணான்? மாரத வீரர் மலிந்த நன்னாடு, நாட்டை பத்தி சொல்றான். மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாட்டை பற்றி சொல்லுகின்ற போது மாரத வீரர்களை சொல்லுகின்ற பொழுது முனிவர்களையும் சேர்த்து சொல்றான். ஆன்மீகம் கலக்கலாமா என்று கேட்கிறார்களே, நம்முடைய ஊனோடு உடம்போடு ரத்தத்தோடு அவை கலந்திருக்க வேண்டும் என்பதை பாரதி சொல்லுகிறார். செலக்டிவா நீங்க சுட்டி காட்டுறீங்க. பாரதி கோவப்பட்டு பேசின பாடல்கள் வரிசையா சுட்டி காட்டலாம். நாரத கானம் நலந்திகழ் நாடு நல்லன யாவையும் நாடு ஒரு நாடுன்னா பாரதி சொன்னான். திருப்ப ஒரு நம்ம இந்த தலைப்பு வந்துரும் சார். இல்ல சார், இல்ல ஒரு கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுறேன். தலைப்பு என்னன்னா, ஆன்மீகம் வேண்டான்னு யாருமே சொல்லல சார். ஆன்மீகம் இந்த நாட்டுல இருக்கட்டும். ஆன்மீகமும் அரசியலும் கலப்பது நாட்டுக்கு நல்லதா? அது கம்பார்ட்மெண்டல் இல்ல, அது நம்ம வாழ்க்கை முறை. உங்களுடைய ரத்தத்திலே இருக்க வேண்டும், குருதியில இருக்க வேண்டியது ஆன்மீகம். அது தனிப்பட்ட முறை. சரி, ஒரு முடிச்சிடுறேன். நான் ஒரே பாரதியுடைய முழுசா முடிச்சிடுறேன், புரியுதுங்களா? நாரத கானம் நலந்திகழ் நாடு நல்ல யாவையும் நாடு நாடுன்னு அதோட நிறுத்தல. பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு புத்தர் பிரானருள் பொங்கிய நாடுன்னா அந்த அளவிற்கு ஆன்மீகத்திற்கு நாட்டை சொல்லுகின்ற பொழுது ஞானமுள்ள நாடு என்று சொல்லுகிறான், புத்தன் பிறந்த நாடு என்று சொல்லுகிறான், நல்லன நாடும் நாடு என்று சொல்லுகிறான், நாரதரை சொல்லுகிறான், மாரத வீரர் என்று சொல்லுகிறான், முனிவோர்களை சொல்லுகிறான். எனவே இவைகள் நம்முடைய ரத்தத்திலே கலந்திருக்க வேண்டும், குருதியிலே இருக்க வேண்டும் என்ற உறுதி நமக்கு வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாம் அன்றாட வாழ்க்கையில் கலந்திருக்கின்றது ஆன்மீகம், மாற்றம் இல்ல. அந்த ஆன்மீகம் தான் அரசியலாக இருக்கணும்னு சொல்லி பாரதி பாடி இருக்கிறாரா? ஆன்மீகம் கொண்ட நாடு இல்லன்னு சொல்லலையே. எத்தனை கோயில்கள் இருக்கு, கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கிறோம். பாரத நாட்டை பாடுகின்ற பொழுது ஆன்மீக பெரியவர்களை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது இரண்டும் ஒன்றுதானேங்க. சரி, நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். சொல்ல முடியுமா? சரி, நாம் பேசலாம். விரதம் இருக்கிறார், அது விளம்பரமாகிறது. விரதம் இருப்பது விஞ்ஞான ரீதியாகவே எல்லா மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு விரதம் இது போன்ற பலது இருக்கிறது. கிறிஸ்துவத்தில் கூட 40 நாள் விரதம் இருக்கிறார்கள். அதெல்லாம் தனிப்பட்ட அனுபவம். அதை ஏன் விளம்பரம் பண்ணி அரசியலாக்கணுங்கிறத கேள்வி. அதனால மனிதன் எல்லா மதத்திலையும் எல்லாம் இருக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அது அரசியலாக்கப்படுவதுதான் பிரச்சனை. நீங்க சொன்ன பாரதியாரே சொன்ன இப்ப தேவாரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஆவுரித்து தின்றுள்ளும் புலையரேனும் அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுளரே. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவராக இருந்தாலும் யாமனங்கும் கடவுளரேன்னு இருக்கு. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடான்னு ஒருத்தர் அடித்துக் கொள்வதுதான் அரசியல். ஆன்மீகம்ங்கிறது தேவாரம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் வேற, மாட்டிறைச்சி சாப்பிட்டு ஒரு அடிச்சு கொள்ளக்கூடிய அரசியல் என்பது வேற. அங்கதான் நம்ம பிரச்சனை. உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய கருத்துக்களை நாம் நடைமுறையில கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமே தவிர ஆன்மீகமே தவறு, அது ஒரு தனிப்பட்டது என்று சொல்வதை இந்த நாட்டில் இருந்து இந்த மண்ணில் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.